சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்திருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடத்தப்பட்டு வந்த சூழலில் அது 2 முறையாக இனி நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார். பிரபாகர், என்ன சொல்லப்பட்டிருக்கு சிபிஎஸ்இ தரப்புல? ஏன் இந்த முடிவு? தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வு பயமின்றி எழுதுவதற்கும் அவர்களுக்கு தேர்வு பயத்தை போக்குவதற்கும் அந்த பொதுத் தேர்வில் மாற்றம் கொண்டு வருவதற்காக முடிவு செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு வரைவு அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வரைவு அறிக்கையில் 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தலாம் என்று பரிந்துரை செய்யப்பட்டு அதன் மீது கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த நடைமுறைக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் வழங்கி இருப்பதாக அதனுடைய செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி வருடத்திற்கு 2 முறை பொதுத் தேர்வு என்பது நடத்தப்படும். பிப்ரவரி, மார்ச் மாதத்திலும் அதே போல மே மாதத்திலும் இந்த 2 தேர்வுகள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வரைவின்படி இந்த 2 தேர்வுகளில் முதல் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் 2வது தேர்வை எழுதுவதற்கான அவசியம் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மேண்டேட்டரி, செகண்ட் ஃபேஸ் ஆப்ஷனல் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 தேர்வில் அவர்கள் பெறக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு வரைவு அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த வரைவு அறிக்கைக்கு சிபிஎஸ்இ உடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரியப்பட்டிருக்கின்றது. இது வரக்கூடிய, அதாவது 2025-26 கல்வியாண்டுடைய அந்த 26வது ஆண்டுடைய பிப்ரவரி மற்றும் மே மாதத்தில் இந்த 2 தேர்வுகள் நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் எடுக்கக்கூடிய சிறந்த மதிப்பெண் அவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. முதல் தேர்வை எழுதிவிட்டு 2வது தேர்வை மாணவர்கள் வேண்டுமென்றால் எழுதலாம், அல்லது குறைவான மதிப்பெண் வரும் என்று எதிர்பார்க்கும் பட்சத்தில் மீண்டும் அதனை எழுதலாம் என்று கூறியிருக்கின்றது. இருப்பினும் மாணவர்கள் எப்படி இதை எதிர்கொள்ளப் போகின்றார்கள்? முதலாவது வரக்கூடிய வருடம் என்பதால் ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் குழப்பமும் மாணவர்கள் மத்தியில் இருக்கின்றது. எப்படி இது வரப்போகின்றது? ஒருவேளை முதலாவது தேர்வை எழுதிவிட்டு மீண்டும் தேர்வு எழுதும் பட்சத்தில் அந்த தேர்வில் குறைவான மதிப்பெண் வழங்கினால் எப்படி இருக்கும் என்று ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருந்த நிலையில் பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சிபிஎஸ்இ அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. அது வரக்கூடிய ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்பட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.